ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டோஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா பன்னீர் யூஸ் பண்ணி ஒரு பேன் ஃப்ரை ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதை நம்ம ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம். இது செய்ய 200 கிராம் அளவு டோஃபு எடுத்துக்கிறேன். இது லாங் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டோஃபில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் எதிர்பார்த்து டயட் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது. சில பேருக்குலாம் பன்னீரே பிடிக்காது. அவங்களுக்கு இது பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவு. பால் பொருட்களும் சில பேருக்கு ஒத்து வராது. அவங்களும் இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த டோஃபு மேரினேட் பண்ண ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூளும் 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூளும் எடுத்திருக்கேன். அடுத்து சும்மா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு அரை முடி எலுமிச்சை பழத்தை எடுத்து அதோட சாறை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட லெமனுக்கு பதிலாக நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் இதில் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக. பேஸ்ட் கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நான் இதை கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த டோஃபு ஸ்லைசஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் இந்த மசாலா படுற மாதிரி இதை மேரினேட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நம்ம இந்த ஷேப்பில் தான் போடணுன்னு இல்லை. நீங்கள் சின்ன சின்ன க்யூப்ஸாக கூட போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி லாங்காக வச்சுக்கிட்டா. அதனால் நான் சீக்கிரமாக ஃப்ரை பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மேரினேட் பண்ணியாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த டோஃபு ஃப்ரைக்கு. இது ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணால் போதும். இன்ஸ்டண்ட்டாகவுமே நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஏறிடும் டக்குன்னு உப்பு காரமாக அதில். இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி அதில் டோஃபுவை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ளேம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பக்கமாக திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது இந்த ரெசிபிக்கு. இந்த மாதிரி பேன் ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது கிட்ஸுக்குமே அது ரொம்ப ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். மோஸ்ட்லி நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒட்டுறதே கிடையாது. வேறு ஸ்டீல் பேன் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். கிட்ஸ் பெருசாக பன்னீருக்கும் இந்த டோஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க. பன்னீர் எப்படி லைக் பண்ணி சாப்பிட்றாங்களோ அதேமாரி டோஃபுவும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது அவங்களுக்கு வெரைட்டி ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது இதை சைட் டிஷ்ஷாக கூட நம்ம சர்வ் பண்ணலாம் அவங்களுக்கு. இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம கொடுக்கலாம். ஹெல்த்தியான ஆப்ஷன் இது. இப்போ டோஃபு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்களும் ஒரு தடவை டோஃபு வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.